ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 13/9/2024. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அனைத்து ஆத்மாக்களையும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய விடுதலை வீரர்களாக, மீட்பு படை வீரர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றார். என்ன சுய நீங்கள் மற்றவர்களை அவர்களுடைய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் சுயம் எந்த ஒரு கர்ம பந்தனத்திலையும் மாட்டிக்கொள்ளாதீர்கள்ன்றார் பாபா. கேள்வி: எந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா மிக மிக சக்திசாலி ஆகிடும்? பதில்: நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய பயிற்சி நீங்கள் பண்ணுங்க. விடுபடுவதன் மூலம் ஆத்மாவிற்குள் சக்திகள் திரும்பி வந்துவிடும், பலம் நிறைந்துவிடும். நீங்கள் குப்தமான போர் வீரர்களாக இருக்கின்றீர்கள். தயவு செய்து கவனமாக இருங்க. அதாவது ஒரு தந்தையினுடைய நினைவில் இருங்கள், அசரீரி ஆகிவிடுங்கள் என்ற கட்டளை உங்களுக்கு கிடைக்குதுன்றார் பாபா. ஓம் சாந்தி. தந்தையை நினைவு செய்யாமல் விக்ரமா ஜீத், அதாவது சதோ பிரதானம் தூய்மையாக நீங்கள் ஆக முடியாதுன்றார் பாபா. நினைவு பண்ணாமல் சதோ பிரதானமாக ஆக முடியாது. மூல விஷயமே இதுதான். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நீங்கள் நினைவு பண்ணுங்க. ஆத்மான் புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு பண்ணுங்க. இவை அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயங்களாகும். இதையே அவர்கள் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு விட்டனர். அவர்களும் இராணுவ வீரர்கள், நீங்களும் இராணுவ வீரர்களாக இருக்கின்றீர்கள். குப்தமான இராணுவ வீரர்களும் இருப்பார்கள் அல்லவா, மறைந்திருப்பார்கள். நீங்களும் குப்தமாக இருக்கின்றீர்கள், அதாவது பாபாவினுடைய நினைவில் மூழ்கி விடுகின்றீர்கள். இதுதான் குப்தம் என்று சொல்லப்படுகிறது. யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் குப்தமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய நினைவு யாத்திரையும் குப்தமாக இருக்கின்றார் பாபா. தந்தை கூறுவது என்னவெனில், என்னை மட்டும் நினைவு செய்தால் போதும். ஏன்னா நினைவின் மூலம்தான் ஆதரவற்ற இவர்களுக்கு நன்மை ஏற்படுன்றார். யார் பாபா ஆதரவற்றவர்ன்றார்? யார் ஏதாவது பந்தனங்களில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஆதரவற்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மற்றொரு கண்ணில் சுகதாமம் வையுங்கள் என்று பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். நீங்கள் கலங்கரை விளக்கம் போன்று இருக்கின்றீர்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நீங்கள் கலங்கரை விளக்காக இருங்க. எல்லோருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தினுடைய வழியை நீங்கள் சொல்லிட்டே இருங்க. இந்த துக்கதாமத்தில் எல்லோருடைய படகும் சிக்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் என்னுடைய படகை கரையேற்றுங்கள் என்று கூறுகின்றனர். படகோட்டியே, அனைவரின் படகும் சிக்கி கொண்டிருக்கிறது. அவர்களை யார் மீட்பது? அதற்கு எந்த மீட்கக்கூடிய வீரர்களும் கிடையாதுன்றார். இவ்வாறே பெயர் வைத்து விட்டனர். உண்மையில் நீங்கள் தான் மீட்கக்கூடிய வீரர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் தான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கின்றீர்கள். அனைவரும் 5 விகாரங்கள் என்ற வலையில் சிக்கிக்கொண்டு இருக்கின்றனர். இந்த நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் விஷக்கடலை கடந்து விடுவீர்கள் என்றார் பாபா. தந்தையை தோட்டக்காரன் என்றும் கூறுகின்றோம். அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்திற்கான விஷயங்களாகும். நீங்கள் மலர்களாக ஆக வேண்டும். இப்போது அனைவரும் முட்களாக இருக்கின்றீர்கள். ஏனெனில் இம்சை தரக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். முட்கள் பாபா யாரை சொல்கிறாரு? யார் மற்றவர்களுக்கு இம்சை, அதாவது துக்கத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களை பாபா முட்கள் என்றார் பாபா. இப்போது அகிம்சையாளர்களாக ஆக வேண்டும், பாவனமாக ஆக வேண்டும். தர்மஸ்தாபனை செய்ய வருபவர்கள் தூய்மையான ஆத்மாக்களாகவே வருகின்றனர். அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கவே முடியாது. முதல்ல வருகின்ற பொழுது தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினால அவருடைய ஆத்மாவோ அல்லது சரீரமோ துக்கம் அடைய முடியாதுன்றார். ஏன்னா அவர்களிடத்தில் எந்த பாவமும் கிடையாது. நாம் தூய்மையாக இருந்த பொழுது எந்த பாவமும் செய்வது கிடையாது, மற்றவர்களும் செய்வது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தனை பண்ணணுன்றார் பாபா. கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். புத்தர் பௌத்த தர்மம், இப்ராஹிம் இஸ்லாமிய தர்மம், எல்லோருடைய பெயரிலும் தர்மம் இருக்கின்றார். இப்போ கிறிஸ்துவ தர்மம், புத்தர் புத்த தர்மம். அப்போ எல்லோருடைய பெயரிலும் தர்மம் இருக்கிறது. தேவி தேவதா தர்மத்தினுடைய பெயர் என்பதே கிடையாதுன்றார். நிராகார தந்தை
வந்துதான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவர் தேகதாரி கிடையாது. மற்ற தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு தேகத்தினுடைய பெயர் இருக்கின்றது. இவர் தேகதாரி கிடையாது. புது உலகில்தான் ராஜ்யம் என்பது நடைபெறுகிறது என்றார் பாபா. ஆக தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தன்னை ஆன்மீக இராணுவ படை வீரன் என்று அவசியம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த இராணுவத்தினுடைய சேனாதிபதி வருகின்ற பொழுது நேராக நில்லுங்கள் என்று கூறியதும் உடனேயே எல்லோரும் நேராக நின்று விடுவார்கள். உலகத்தார் அவரவர்களுடைய குருக்களை நினைவு செய்வார்கள் அல்லது அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அது பொய்யான அமைதியாக ஆகிவிடுகிறது என்றார். நாம் ஆத்மாக்கள், நம்முடைய தர்மம் அமைதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு யாரை நினைவு செய்ய வேண்டும்? இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞான சகிதமாக நினைவில் இருப்பதன் மூலம் பாவங்கள் அழியும். இந்த ஞானம் வேறு யாரிடத்திலும் கிடையாது. நாம் சரீரத்திலிருந்து விடுபட்டு அமர வேண்டும். இங்கு உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையினுடைய நினைவில் அமர முடியும். ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள். இவ்வளவு காலம் வீட்டை மறந்து விட்டோம், நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை வேறு யாரும் நினைப்பது கிடையாது. தூய்மையில்லாத ஆத்மாக்கள் திரும்பி செல்ல முடியாது. பாபா கூறியிருக்கின்றார் அல்லவா, ஏ அர்ஜுன், இவன் அனைத்தையும் விட்டுவிடு. பிரம்மா பாபாவுக்கு வந்து சொன்னார். சத்குரு கிடைத்து விட்டார் எனும் பொழுது இது போன்றவைகள் அவசியம் கிடையாது. சத்குரு கரை சேர்ப்பிக்கின்றார், அதாவது கரை சேர்த்துறார். நான் உங்களை அசுர உலகத்திலிருந்து விடுவித்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். விஷக்கடலை கடந்து செல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்களை புரிய வைக்கணுன்றார் பாபா. படகோட்டி படகை ஓட்டுபவராக இருப்பார். ஆனால் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த பெயர் என்பது ஏற்பட்டிருக்கு. இவர் பிராணேஸ்வரர் பாபா என்று கூறப்படுகின்றார். பிராணேஸ்வரர் என்ன அர்த்தம்? உயிர்தானம் கொடுக்கக்கூடியவர். அமரர்களாக ஆக்கிவிடுகின்றார். பிராணன் என்பது ஆத்மாவை கூறப்படுகிறது. இங்கே வந்து அமர்கின்ற பொழுது கவனம் தேவை. புத்தி தந்தை இடத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த கவனம் சதா காலத்திற்கும் ஆனது. எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை தந்தை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் பல பிறவிகளுடைய பாவங்கள் என்பது அழிகின்றது. நினைவு செய்யவில்லை எனில் பாவங்களும் அழியாதென்றார். தந்தை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பொழுது ஒருபோது கண்களை மூடக்கூடாது. சன்னியாசிகள் கண்களை மூடிக்கொண்டு அமருவார்கள். சில பெண்களுடைய முகத்தை பார்க்கவே மாட்டார்கள். துணியினால் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது படைப்போர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் சுய தரிசன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும்ன்றார். செல்லும் வழியில் யாராவது சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அறிமுகமானவர்கள் பலரை சந்திக்கின்றீர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ராம் ராம் என்று சொல்வார்கள். இது துக்கதாமன்றார். அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அவரிடம் கேளுங்க. நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமம் செல்ல விரும்புகின்றீர்களா என்று கேளுங்க. இந்த 3 சித்திரங்களை பற்றி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிதென்றார் பாபா. உங்களுக்கு பாபா குறிப்பாக உணர்த்துகிறார், இந்த படகு ராவனுடைய சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று. மனிதர்களை விடுவிக்க முடியாது. அவை அனைத்தும் செயற்கையான எல்லைக்குட்பட்ட விஷயங்களாகும். இது எல்லையற்ற விஷயமாகும். அது சமூக சேவையும் கிடையாதென்றார். உண்மையான சேவை இதுதான், அதாவது எல்லோருடைய படகையும் கரை சேர்ப்பது. மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கு. முக்திதாமம் செல்ல தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் குருக்களிடம் செல்கின்றீர்கள். ஆனால் யாரும் சந்திப்பது கிடையாது என்பதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கன்றார். சந்திப்பதற்கான வழி தந்தை தான் கூறுகிறார். மற்றபடி அந்த குரு வந்து தந்தையை சந்திப்பதற்கான வழி வந்து சொல்ல முடியாது. இந்த சாஸ்திரங்கள் போன்றவர்களை படிப்பதன் மூலம் பகவானை அடைய முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் எப்பொழுது கிடைப்பார் என்பது போன்ற அனைத்தையும் தந்தை உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார். ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சித்திரங்களில் காண்பித்திருக்கின்றீர்கள். தர்மஸ்தாபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் இவ்வாறு தான் சைகை கொடுக்கின்றனர், எஜமானை ஜபியுங்கள் என்று. அந்த தந்தை சத்குருவாக இருக்கின்றார். மற்ற அனைவரும் பலவிதமான வழிமுறைகளை கொடுப்பவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் குருக்கள் என்று கூறப்படுகின்றனர். அசரீரி ஆவதற்கான வழியை யாரும் அறியல என்றார்.
உடனடியாக நீங்கள் இங்கு அமரும் பொழுது இதே சிந்தனையுடன் அமருங்கள். நாம் எப்படியெல்லாம் வலையில் சிக்கி கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது பாபா வழி கூறியிருக்கின்றார். மற்ற அனைவரும் சிக்கி கொண்டு இருக்கின்றனர். விடுபடுவது கிடையாது. தண்டனைகளை அடைந்து பிறகு அனைவரும் விடுபட்டு விடுவர். தண்டனை அடைந்து பதவியை நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது என்றார் பாபா. அதிக தண்டனை அடைகின்றீர்கள் எனில் பதவியும் குறைஞ்சு போயிடும், பிராப்தியும் உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கின்றார். குறைந்த தண்டனை அப்படின்னா பிராப்தியும் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். சில மாணவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது உதவித்தொகை அடைகின்றனர். நான் தூய்மையாக ஆவேன் என்று இங்கு இருக்கும் பொழுது கூறுகின்றனர், பிறகு சென்று அசுத்தமாக ஆகிவிடுகின்றனர். ஆச்சரியமாக இருக்கின்றார் பாபா. இவ்வாறு பக்குவமற்றவர்களை அழைத்து நீங்கள் வர வேண்டாம். சிந்தித்து அழைத்து வர வேண்டியது நிமித்தமானவருடைய காரியமாகும். ஆத்மதன் சரீரத்தை தாரணை செய்து நடிப்பு நடிக்கின்றது. அதற்கு அழிவற்ற பாகம் என்பது கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கலங்கரை விளக்காகி அனைவருக்கும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தினுடைய வழியை நீங்கள் சொல்லுங்கள். எல்லோருடைய படகையும் துக்கதாமத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தன்னுடைய சாந்த ஸ்வரூப நிலையில் நிலைத்திருந்து சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி நீங்கள் செய்யுங்க. நினைவின் பொழுது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும். புத்தியில் படைப்போர் மற்றும் படைப்பினுடைய சிந்தனை நீங்கள் செய்யணுன்றார். வரதானம், தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சுரூபமாக மற்றும் சக்தி சுரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமாகுக. தன்னுடைய எண்ணங்களை சுத்தமாக ஞான சுரூபமாக மற்றும் சக்தி சுரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரம் ஆகுக. விளக்கம், பாபாவிற்கு சமமாக ஆவதற்கு தூய்மையினுடைய அடித்தளத்தை நீங்கள் உறுதியாக ஆக்குங்கள். பாபாவுக்கு சமம் ஆகணும்னா அடித்தளம் எப்படி இருக்கணுன்றாரு? தூய்மையினுடைய அடித்தளம் ரொம்ப உறுதியாக இருக்கணுன்றார். அடித்தளத்தில் பிரம்மச்சரியத்தினுடைய விரதம் தாரணை செய்வது பொதுவான விஷயம். இதில் மட்டும் நீங்கள் குஷி அடைந்து விடக்கூடாது. திருஷ்டி உள் உணர்வினுடைய தூய்மையை மேலும் அடிக்கோடு இடுங்கள். கூடவே தன்னுடைய சமஸ்காரங்களை சுத்தமாக ஞானஸ்வரூபமாக சக்தி ஸ்வரூபமாக நீங்கள் ஆக்குங்க. சங்கல்பத்தில் இப்பொழுது அதிகப்படியான குறை இருக்கிறது. இந்த பலகீனங்களையும் நீக்கிவிட்டால் சம்பூர்ண பவித்ர ஆத்மா என சொல்லலாம். ஸ்லோகன், பார்வையில் அனைவருக்காக இரக்கம் மற்றும் சுப பாவனை இருந்தது என்றால் அபிமானம் அல்லது அவமானத்தினுடைய அம்சமும் இருக்க முடியாது. பார்வையில் எல்லோரு பொருட்டும் என்ன இருக்கணும் என்றார் பாபா? இரக்கம் இருக்கணும், நல்ல பாவனை என்பது நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அபிமானம் அல்லது அவமானத்தினுடைய அம்சமும் இருக்க முடியாது. அல்லது ஓம் சாந்தி.